நடிகை சென்ற வாரம் ஒரு அசோசியேட் டைரக்டரின் பயணங்களும் சாதனைகளும் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். இந்த வாரம் புது அசோசியேட் டைரக்டரின் பயணங்களை பற்றியும் அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் சாதனைகளை பற்றியும் அவரிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை பத்தியும் தனிகையில நீங்க எத்தனை வருஷமா டிராவல் பண்றீங்கன்னு சொல்ல முடியுங்களா? என்னுடைய பேர் ரமேஷ். நான் கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்துல ஒரு 21 ஆண்டுகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா மத்தவங்களும் அசோசியேட் டைரக்டரா வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஆனா நான் வந்து மார்க்கெட்டிங் பிளஸ் அட்மின் தான் என்னுடைய மெயினானது. நான் வந்ததே ஒரு 2000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பா தான் நான் இதுல வந்தேன். அந்த பார்ட் டைம் ஜாப்பா 2000 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு மாசம் அசோசியேட் டைரக்டர் ஆகி ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த பயணம் ஒரு பெரிய அளவுல என்னை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிறுவனம் நிறைய சேலரி பேசிக்ல ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் டிப்ளமோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா டிகிரி படிச்சேன் கரஸ்ல. ஆனா படிச்சா எனக்கு சரியான வேலை கிடைக்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 இடங்களுக்கு மேல வேலை பார்த்திருக்கேன். பெரிய பெரிய நிறுவனங்களுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன். நான் எங்கேயுமே எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தியா கிடைக்கல. இந்த நிறுவனத்துல பார்ட் டைம் ஜாப்பா வந்தாலும் ஒரு 2000 ரூபாய் சம்பளம். அங்க கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சார், வயசுல பெரியவங்களோ சின்னவங்களோ சார் மேடம் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பதில், அதுல நிறுவனத்துல ஐயா அவர்களுடைய அப்ரோச், அந்த விஷயம்லாம் எனக்கு பிடிச்சது. ஸோ அதுலயே நான் தங்கினேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்க எனக்கு சப்போர்ட் நீங்க பண்ணுங்க. நாங்கள் எந்த நிறுவனத்திலையும் வந்து ஸ்டாஃபை வந்து மார்க்கெட்டிங் அடிஷனல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சம்பளம். ஆனால் நான் அதுக்குள்ள வந்து ஒரு மாசம் பயணத்துலேயே ஒரு பிளாட் பண்ணி நான் ஒரு 15000 ரூபாய் இன்சென்டிவ் வாங்கினேன். ஸோ எனக்கு சேலரிக்கு முன்னாடியே ஒரு இன்சென்டிவ் வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடைச்சது. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா சைடில் என் ரோல் வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 21 வருஷம் இதில் பயணம் பண்ணும்போது ஆப்ரேஷன் மேனேஜர் ஆகினாங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர், சீனியர் மேனேஜர், இன்னைக்கு வந்து அசோசியேட் டைரக்டரா என்னை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு என்ன வர முடிஞ்சது. டிகிரி ஹோல்டர் அப்படின்னாலே நிறைய பேர் ஐடி ஃபீல்டு தான் செலக்ட் பண்றாங்க. நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சார்? அதாவது நான் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு வந்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் இதுக்குள்ள நான் வர விழுந்தது. என்னுடைய அப்பா தவறிட்டாரு. அது ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள நான் ஒரு சூழ்நிலையா ஒரு வேலைக்குன்னு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு நான் வரேன் ஒருத்தர் மூலமா. அப்படி உள்ள வரும்பொழுது இங்க நிறைய பேர் அங்கே டிராவல் பண்ணும்போது எல்லாரும் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. கையெழுத்து கூட போட தெரியாதவங்க நான் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணும்போது அவங்க இன்சென்டிவ் வாங்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஓட்டமோ அவங்களுடைய நிறுவனத்துல ஓனர் தர அந்த எனர்ஜி பார்க்கும் பொழுது இதுல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணி தான் நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ உள்ள பயணம் பண்ணும்போது எனக்கு ஸ்டாஃபாவும் தெரியுது, மார்க்கெட்டர்ஸும் எப்படி வளர்ந்துருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படி. அப்போ இந்த ஃபீல்டு நம்ம சரியா தான் உள்ள வந்திருக்கான், இறைவன் எனக்கு சரியா இந்த இடத்த காட்டியிருக்கான் அப்படின்றது. எங்க அப்பா வந்து இறந்துற சொல்லுங்களேன், என்னுடைய முன்னோர் தான் எங்க அப்பா இங்க சரியா என்ன கொண்டு வந்திருக்காருன்னு என் மனசுல ஒரு ஆழமா ஒரு இது பண்ணிச்சு. ஸோ படிப்புங்கிறது அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை பணம். வாழ்க்கையை போகிறது படிப்புங்கிறத அறிவு, அது வளர்த்துக்கலாம் எவ்வளவுனா படிக்கிறது. அதுல ஆனா எதுக்கு படிக்கிறோம்னா நம்ம லேர்னிங் ஒரு பக்கம், பணம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அடைய வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. இங்க வந்துதான் என்னுடைய கோலே செட் பண்றேன். அது வரைக்கும் என்னுடைய கோல் என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் இங்க வந்து இவ்வளவு பேர் வளர்றாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது பணம் சம்பாதிக்க அல்டிமேட்டா தேவை ஒரு மனுஷனுக்கு. இந்த இதெல்லாம் அச்சீவ் பண்ணனா இந்த நிறுவனத்துல நம்ம தங்கினா நிச்சயமா இதெல்லாம் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீல்ட முழுமனதான் நான் ஏத்துக்கிட்ட ஒரு கட்டத்துல. உங்களை தணிகைக்கு அறிமுகப்படுத்தினவங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? கண்டிப்பா மேடம். முக்கியமா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய அப்பா தவறுனதுல என் பெரியம்மா தான் இருக்காங்க. எங்க பெரியம்மா வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ரமேஷ் வேலை இல்லாத இருக்காப்லையே, இங்க மாதிரி ஒரு வேலை இருக்கு, நம்ம ஆபீஸ் தான், நல்ல ஓனரு, நல்ல இது, போவாப்லையா? ஏன்னா நான் எங்க போனாலும் வேலையை விட்டுட்டு வந்துருவேன், என்னுடைய இது எங்கேயுமே செட் ஆகாது, அதனால போவாப்லையா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாங்க. ஸோ அப்போ எங்க அம்மா வந்து இல்ல சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்லி அதுக்கப்புறமா இங்க வந்து சாரை பார்க்கணும்ட்டு பெரிய சாரை வந்து நான் பார்க்க வந்தேன். ஸோ அப்படிதான் இங்க வந்தேன். எங்க பெரியம்மா ராஜாமணியம்மா அவங்க பேரு. அவங்களுடைய மக செல்வியும் இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் 21 ஆண்டுகள்னா என்னுடைய உடன் பிறந்த அக்கா, அவங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 14 வருஷமா இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் ஹெட்டா இருக்காங்க. ஸோ எங்களுடைய ஃபேமிலியே இதுக்குள்ள இருக்கோம். நாங்க தொடர்ச்சியா அடுத்தடுத்த தலைமுறையும் இதுக்குள்ள வருவோம். நிறுவனம் எப்படி தலைமுறையோ அது போல இதுக்குள்ள நாங்க இருக்கோம். எங்க பெரியம்மா தான் அது வழிகாட்டினது. நான் எங்க ப்ரே பண்ணாலும் எங்க பெரியம்மாக்கும் எங்க குடும்பத்துக்கும் சேர்த்துதான் எங்களுடைய தலைமையே அவங்க தான் எங்க குடும்பத்தினுடையது. ஐடி ஃபீல்ட்ல இருக்க நிறைய பேரு கமிட்மெண்டோட தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபீல்ட நம்ம செலக்ட் பண்ணனா கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம். நிச்சயமா வாழலாம் மேடம். ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல இளைஞர்கள் வர்றதில்லை, வயசானவங்க மட்டும்தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதையே மக்களுடைய பார்வையை. சின்ன பையன் சொல்றானா, நானே சொல்லும் போது ஒரு 20 வருஷம் முன்னாடி 20 வயசு பையனா நான் சொல்லும் பொழுது இடம் பார்ப்பாங்க, சரி தம்பி வா அப்படின்ட்டுருவாங்க. அந்த ஒப்பீனியன் வந்து இன்னைக்கு ரொம்ப மாறி போயிருக்கு. காலங்கள் மாற மாறி இருக்கு. 2024 பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இந்த ஃபீல்ட்ல அதிகமா இருக்கிறாங்க. அவங்க தான்
இன்னைக்கு ஃபேஸ்புக், ஆன்லைன் அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடோட செயல்பட்டு நிறைய வருமானத்தை ஈட்டி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறது இளைஞர்கள் தான். இன்னைக்கு இளைஞர்களை இந்த தணிக்கை நிறுவனத்துல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க லைஃப் அச்சீவ் பண்றாங்க. ஒரு இங்க இருக்கிற ஒரு 25 வயசு 25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவங்க கனவு இல்லத்தெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க, அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவங்க மேரேஜ் அவங்களே பண்ணிக்கிற அளவுக்கு இங்க வளர்ந்துருக்காங்க. அதனால ஐடி ஃபீல்டுன்னு எந்த ஃபீல்ட்ல இருக்காலும் தணிகையின் நம்ம நிறுவனத்துக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா நிச்சயமா சாதிக்கலாம். அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். தணிகையின் சேர்மன் ஐயா அவர்களை பத்தியும் மேனேஜிங் டைரக்டர்ஸ் பத்தியும் உங்க கருத்து என்ன சார்? என்னுடைய சேர்மன் ஐயா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய தந்தை. அப்படிதான் நான் உள்ள வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் கூட சொல்ல மாட்டேன், நாங்க பெரிய சாருன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எப்பவுமே பெரிய சார் தான். பெரிய சார் அவர் பேரை கூட எங்க ஸ்டேஜில் சொல்றதுனா கூட எனக்கு இது மகனா இது பண்ணி தான் அவர் எப்பவுமே. நான் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய பசி கண்ணில் இருக்கா, எங்க இருக்கு, வயிற்று பசியா பண பசியான்றதை கண்டுபிடிச்சிருவாரு என்னை பார்த்த உடனே. ஸோ அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். அதே தன்மை, அதே பேச்சு இன்னைக்கும் என்னை பார்க்கும்பொழுது அந்த இதுதான் என்னை இருக்க வச்சது. இந்த இடத்துல நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? ஆமா மேடம், லைஃப்ல நாம கடந்து வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லி தான் மேடம் ஆகணும். நம்மளுக்கு சில இடங்கள்ல நம்மள இது பண்ண ஹர்ட் பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அது முக்கியமான ஒரு இது. அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன், அவங்கள நினைவுல வச்சிருப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம பெருசா எடுக்க முடியாது. அதே மாதிரி என் தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லணும். அவங்க எப்படி வளர்த்தாங்களோ அந்த வளர்ப்பினுடைய இதுதான் என்ன வெளி உலகத்துக்கு வரும்பொழுது அதோட அடாப்ட் ஆகுற வெளி உலகத்துல. அதே மாதிரி தணிகைக்குள்ள எனக்கு வந்ததுல எனக்கு பெரிய சாருக்கு முக்கியமா நன்றி சொல்லணும். ஏன்னா என் கேரக்டர் தெரிஞ்சு எப்படி இந்த பையன் எதையும் டக்குன்னு எடுத்துக்க மாட்டான், கொஞ்சம் அப்செட் ஆயிடுவான், கொஞ்சம் இதுவோ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ண. அதே தான் வெற்றிச்செல்வன் சாரும், அசோக் சாரும், இன்னைக்கு வெறும் மணி சாரும் எல்லாருமே என்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னை ஹேண்டில் பண்ணி அதை என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால முக்கியமா அவங்க 4 பேருக்குமே நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டவன். ரொம்ப நன்றி சார். இவங்களும் மாதிரி தணிகையுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் பலருக்கு இந்த சாதனையாளர் நிகழ்ச்சி கண்டிப்பா பயனளிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புது சாதனையாளருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.